நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047050000. பீகார் மாநிலம் பாகல்பூர் மாவட்டத்தில் பாகிஸ்தானைச் சேர்ந்த 2 பெண்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம் பெற்றிருப்பது தெரியவந்துள்ளது. தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ள தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணியின் போது இவர்களின் வாக்காளர் அட்டைகள் சிக்கியதாக தெரியவந்துள்ளது. விசா காலம் முடிந்தும் இந்தியாவில் தங்கியுள்ள வெளிநாட்டவர்களை கண்டறியும் ஆய்வை உள்துறை அமைச்சகம் நடத்தியது. அதன் அடிப்படையில் வாக்காளர் பட்டியலில் இப்துல் ஹசன் மனைவி இம்ரானா, தஃப்ஜில் அகமது மனைவி ஃபர்தோசியா ஆகியோரின் பெயர்கள் இருப்பது உறுதியாகியுள்ளது. படிவம் 7 மூலம் இடம்பெற்ற இந்த பெயர்களை நீக்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. அவர்கள் இருவரும் 1956ஆம் ஆண்டு இந்தியா வந்தார்கள் எனவும், ஃபர்தூசியா 3 மாத விசாவிலும் இம்ரானா 3 ஆண்டுகால விசாவிலும் இந்தியா வந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது முதியவர்களாகிய அவர்கள் இவ்விவகாரம் குறித்து கேள்விகளுக்கு பதிலளிக்க மறுத்துள்ளனர். எங்களை இதுவரை யாரும் விசாரணைக்காக அணுகவில்லை. எங்களிடம் உள்ள ஆவணங்களை தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கியுள்ளோம். தொடர்ந்து வாக்களித்து வருகிறோம் என ஃபர்தோசியாவின் மகன் முகமது குல்வஸ் விளக்கம் அளித்துள்ளார். இதுகுறித்து மாவட்ட நீதிபதி மற்றும் SP இணைந்து உரிய விசாரணை மேற்கொண்டு அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பீகார் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கடந்த ஜூன் 24ஆம் தேதி தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை அறிவித்தது பணியை தொடங்கியது. அதன்படி ஜூலை 1ஆம் தேதி வெளியிடப்பட்ட வரைவு பட்டியலில் சுமார் 65 லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டன. இறந்தவர்கள், முகவரி மாற்றியவர்கள் என ஆயிரக்கணக்கானோரை கண்டுபிடிக்க முடியவில்லை என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது.